கல் வைக்கலாமா? வை. 1000 மைசூர் பாகு செம்மல சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே. எல்லாரும் வாங்க. பச்சை தண்ணி, போதும். சர்க்கரை, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், என்னடா அவ்வளோதானா? அவ்வளோதான். நீ விட்டா கேமராவில் கொட்டிடுறியோ இருக்குடா. தள்ளி கிட்ட கொட்டினா என்ன எல்லாமே கீழே தான் கீழே தானே கொட்டணும். கேட்டுக்கிறோம். எனக்கு இந்த கருத்து என்னன்னா எனக்கு மரம் இருக்கு. பாய். கரெக்டாக பார்த்துக்க. 1 கிலோ வந்துருச்சு. சளிச்சு எடுத்த கடலை மாவு, தெரியாம பேக் இருக்கிறது வேலைக்கு போறியா? கொல்லா தெரிஞ்சுக்காம கொதிக்க வச்ச நல்லெண்ணெய், சுத்தமான நாட்டு பசு நெய், தானே சேர்த்துறது. முழுக்கின ஏலக்காய், சட்டி ஏத்து, அடுத்த சட்டி ஏத்திக்கிறோம். தண்ணி ஆறுனோன்னு கட் பண்ணிக்கலாம். மணி காமிச்சியா? கொஞ்சம் லேட்டாக கட். கேக்கு நான் கட் பண்ணியிருப்பேன். கேக்கு நீ கட் பண்ணு, மைசூர் பாக்கு அண்ணன் கட் பண்ணிட்டு. கொடுத்துருங்க. உரப்பு ஒரு பீஸ் எவ்வளோன்னு வருமா இல்லை இட கணக்கா? நம்ம வெட்டுறதை பொறுத்து தான் எல்லாம். அண்ணனுக்கு டூ போட்டுருக்காங்க. எங்கே அக்னி பஜாரில் மட்டும்தான் 3 அது இருக்கிறதுல இல்லை பிடிச்சிக்கலாம். பிடா
வேற மாதிரி கம்மி வேறு மாதிரி குடிக்கிறாங்க. முன்னாடி வந்து கரெக்டாக சொல்லுவேன். நீங்கள் அதில் ஒன்று இழுத்து வெட்டுங்க ஜி. கரெக்டு மிரட்டு. விறகு அடுப்பில் 2வது டைம் மைசூர் பாக்கு. ஸ்கூல் படிக்கிற ஹாஸ்டலில் இந்த மாதிரி தான் சோப்பு கொடுப்பாங்க. பார் சோப்பு. நான் எங்கிட்ட உடைச்சேன், நீங்கள் என்ன உடைச்சீங்க? கொடுத்ததெல்லாம் கொடுத்தானே. நமக்கு 2 எடுங்காத்தா எச்சு ஊருக்கு உன்னை பார்த்துட்டு பார்த்தா நீங்கள் பல்லு உங்களுக்கு ஓகே தானே? அடிக்க முடியாது. அப்புறம் எடுத்து வச்சுட்டீங்கிறீங்க. பாவமாக தான் இருக்காங்க. சாப்பிடலாம். ஊர் திருவிழாலாம் இனிப்பு கடை போடுவாங்க. அதில் இந்த மாதிரி மைசூர் பாக்க அடிக்கி நல்ல ஒசரமாக வைப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஆசையாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்கும். அதை வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். அது 1-2 தான் நமக்கு கிடைக்கும். அதை வாங்கி அப்பையில சாப்பிட்றது. இன்னைக்கு நம்ம இவ்வளோ நிறைய 1000க்கு மேலே மைசூர் பாக்க செஞ்சு அதை சாப்பிடும். 1080க்கு மேலே சமைச்சு அதை சாப்பிடும்போது வேற லெவல். அதுலேயே இந்த ஏலக்காய் நாட்டுப்பசு நெய் போட்டோன்னே நல்ல கமகம்னு வாடையோட அருமையான மைசூர் பாக்கு இனிப்பு தித்துச்சு போகுது. நம்ம இன்னைக்கு மைசூர் பாக்கு செஞ்சிருந்தோம். அதை குழந்தைகளுக்கு கொண்டே கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு குழந்தைகள் இல்லத்துக்கு கொண்டு வந்தா நம்ம வர்றது தெரிஞ்சு குழந்தைகள்லாம் நம்மளை பற்றி அவ்வளோ அழகாக படம் வரைஞ்சிருக்காங்க. குழந்தைகளுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது. அந்த திறமையெல்லாம் வெளியில் வரணும். நமக்கு படம் வரைஞ்சி கிஃப்ட் பண்ண இந்த குழந்தைகளுக்கு பாராட்டுகள் மற்றும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த குழந்தைகள்லாம் கட்டட வசதி பத்தாம இப்போ புதுசாக கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வில்லேஜ் சார்பாக ஒரு சின்ன தொகை அன்பளிப்பாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நேரடியாக குழந்தைகள் இல்லத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நமக்கு படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்க, படித்து முடித்த குழந்தைங்களாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆதரவு கொடுக்குற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. வச்சிருந்து சாப்பிடுங்க. கலைமணி